நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ராஜகிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதாவது லாபத்தில் சனி வக்கரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிற குரு பகவான், இப்படி ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது மாதிரி சர்ப்ப கிரகங்களும் பார்த்திங்கன்னா 6க்கும் 12க்கும் இடத்துல உட்காந்துக்கிட்டு நன்மைகள் அப்படிங்கிறது செய்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனாலும் எந்த நன்மையுமே ஒன்றும் நடக்கலை. ஜானியர்னா முளம் சறுக்குது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல, செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். ஜோசியரே, என்ன நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சலிப்பு அப்படிங்கிறது தட்டி போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இப்போ கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். அதோட கிரகங்களோட ராஜா சூரியன் ராசிக்கு 5ஆவது வீட்டில், அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. இப்போ குரு சனியை பார்த்துக்கிறாரு, சனி குருவை பார்த்துக்கிறாரு. 2 பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது நம்மளை போட்டு வாட்டி வதைச்சிருச்சு. பெரிய அளவில் தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலை மாற்றலாமாங்கிற சிந்தனை, என்ன தான் புதுசாக முயற்சி செஞ்சு என்ன பண்ணாலும் கூட மாத கடைசியில் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் ஆகி போகுது. ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா, சம்பளம் வாங்கின உடனே அது எங்கே போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா பாதிக்கு மேலே சம்பளத்துக்கு கடன் நம்ம எண்ணெயிலே காத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை கொடுத்துட்டு மீதி குடும்ப செலவை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கே பத்தாது. அப்போ மீதி மாத கடைசியில் மறுபடியும் கடன் தான் வாங்கணும். அதுமாரி ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கூட சாப்பிட முடியல. ஒரு 2 நாள் சந்தோஷமாக ஏதாவது செலவு பண்ணிட்டோம்னா 1 மாதம் ஃபுல்லாக கடனாளியாக இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது காரணம் இந்த சனி சூரியனோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப உங்களை வாட்டியிருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தாமதம், சுபகாரியங்களுக்கான தடை, பாக பிரிவினைகளில் தள்ளுபடி, இப்போ இழுத்துக்கிட்டு போகிறது, இப்படி தான். மற்றவங்க ஒரு விஷயத்தை எடுத்தான்னா உடனே முடிச்சிடறான், நமக்கு நம்ம மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமையோடு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க. இந்த மாதத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 3ஆவது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலே உங்களுக்கு தைரியம் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னென்னத்தையும் பார்த்துட்டேன், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துருவார். இதோட விளைவாக உங்களுக்கு பெரிய நபர்களோட சந்திப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய விவிஐபி, அரசியல்வாதி, அதிகாரி, உங்களோட துறையில் சாதித்தவங்க, உங்கள் துறையில் பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க, இவங்களோட சந்திப்புகள் கிடைக்கும். அது மூலியமாக நமக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கும். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம இத்தனை நாளாக இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் தொழில் ஒன்றும் டெவலப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி புது புது ரூட்டு நமக்கு கிடைக்கும். அதுமாரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இடையில வந்த குறுக்கீடு, தடை, தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போயிடும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதுமாரி சகோதரர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட குணத்தை அறிஞ்சு நடந்துப்பாங்க. சகோதரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே புதுசாக 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அண்ணன் தம்பின்னு ஒருத்தன் இருக்கான், பேருக்கு தான் இருக்கானோ, அவங்களால 10 காசுக்கு புண்ணியம் இல்லை, நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா பிடிங்கலாமான்னு தான் பார்க்குறாங்க. மற்றபடி அவங்களால நமக்கு ஒன்றும் பெருசாக உதவி இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்திருக்கோம். இதுக்கு மேலே சகோதரர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. சரி, நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான், நம்ம தம்பி கஷ்டப்படுறான், நம்ம அக்கா கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி சகோதர உறவுகள் கொஞ்சம் கை கொடுத்து உதவுவாங்க. அதுமாரி கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறையும்.
கடனடையும் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தான். எப்பா பெரிய தொல்லையாக இருந்துச்சுப்பா, ஏதோ ஓரளவுக்கு அடைச்சிவிட்டோம்ப்பா முக்கியமான கடலாம், இனிமேல் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி மாதம் தொடங்கி 19 நாளைக்கு புதன் சிம்ம ராசியில் 5வது இடத்துல தான் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காருங்கிறது நல்ல நேரம். மாரி வெற்றிகள் உங்களை தேடிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொது வாழ்க்கையில் ஒரு சாதகமான தகவல்கள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான கன்னிராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் புதன். 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6லேயே மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிற மாதிரி 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு காசு பணம் 10 ரூபா கூடுதலாகவே இருக்கும். நிறைய இந்த மாதத்தோட பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா சூரியன் கிளம்பி கன்னிராசிக்கு போயிடுறாரு இல்லைங்களா 17ஆம் தேதி அன்னைக்கே. அதன் பிறகு இந்த சூரியன் சனி பார்வை ஒரு முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இந்த மாதத்தை நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே எதிர்கொள்ளலாம். அதுமாரி கன்னிராசியில் சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்கார். உங்களோட ராசிக்கு தன சப்தபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை இழந்திருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் கிளம்பி துலா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று அமர்ந்துட போகிறார். அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர போகிறார் சொந்த வீட்டில். அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி சப்தமாதிபதி இது எல்லாமே அவர் தான். அப்படிங்கும்போது மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வரன் பார்க்கணும் அப்படின்னா வரன் பார்த்தா உடனடியாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. திருமணமாகி தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளில் இருக்கிறவங்க கூட காதல் உறவை திருமண உறவாக மாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணுங்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ பார்த்து ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிற ஒரு உதிரி வருமானம் பெருவிட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா மனைவிக்கு வேலை கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே சனி சூரியன் பார்வை விலகுது. அதன் பிறகு 19ல் புதன் 6ல் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. அதே 19ல் துலா ராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதனால் இந்த மாதத்தில் முற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சிக்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாலும் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும். அதுமாரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு எருக்கம்பூவில் மாலை செஞ்சு போட்டு விநாயகர் பெருமானை வணங்குங்க. மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.